शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. கீதா சாஸ்திரத்தில் உபசம்ஹார ஸ்லோகம்னு சொல்கிறது. இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பெரிய மகாத்மியத்தோட மற்ற மதங்களிலையும் மற்ற சம்பிரதாயங்களிலையும் வேதாந்த மதங்களிலையும் இதை எடுத்துட்டு இருக்கார். இந்த ஸ்லோகத்தை கீதா என்ற கிரந்தம் அப்படின்னா மகாபாரதத்தில் சேர்ந்த இந்த ஒரு கிரந்தம். அத்தியாயங்கள் இங்கே முடியறதில்லை, இன்னும் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. அர்ஜுன விஷாத யோகத்தில் ஆரம்பிக்கிறது. ஆனால் கீதா சாஸ்திரம்னு சொல்லும் பொழுது கீதா சாஸ்திரம்னு எதை சொல்றதுன்னு கேட்டா பகவானுடைய உபதேசத்தை சொல்றது. இப்ப பகவான் உபதேசம் எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கே கீதா சாஸ்திரத்தினுடைய ஆரம்பம். அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாஷ்ச பாஷசே கதாசூன் அகதாசூஷ்ச நானுசோச்சந்தி பண்டிதா சொல்லி பகவானுடைய உபதேசம் ஆரம்பிக்கிறது. இங்க ஒரு சூத்திர வாக்கியம் மாதிரி பண்டிதாக ந அனுசோச்சந்தி ஆரம்பிச்சிருக்கார். பண்டிதன்னா ஏதோ ஒரு ஞானம் உடையவர், அது அப்பேற்பட்ட ஞானம் எதனால சோகமே வருது இல்லையோ அப்பேற்பட்ட ஞானம். அந்த ஞானம் சோக நிவர்த்திக்கு காரணம் ஆரம்பத்திலேயே ஒரு பிரதிஜா ரூபமா சொல்லி வைக்கிறது. அப்படித்தானே சாஸ்திரம்னா ஒரு பிரதிஜை இருக்கணும், அதுக்கு ஒரு ஹேது இருக்கணும், உபபாதனம் இருக்கணும். கடைசியில முடிக்கும் பொழுது மா சுச்சகான்னு வருது. அப்ப இது ரெண்டும் சேர்த்து உபக்கிரம உபசம்ஹாரங்கள் சொல்லி ஒரு பிரகரணம்னு சொல்றது. கீதா சாஸ்திரம் ஒரு பிரகரணமா எடுத்துட்டு பகவத்பாத பாஷ்யம் அமைஞ்சிருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க ஒரு சாதாரணமா ஒரு உபன்யாசம் மாதிரி நினைக்க கூடாது. இது வாக்கியார்த்தம் தமிழ்ல சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படிதான் சொல்ல தெரியும். ஏன்னா அது சாஸ்திரத்தினுடைய நிரூபண பத்ததி எப்படி இருக்குன்னு அது சம்ஸ்கிருதத்தில் சொன்னா புரியாது யாருக்கும். ஓரளவுக்கு புரியும் தமிழ்ல சொன்னா, அதுக்காக தமிழ் சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு வாக்கியம் நமக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் கிடைச்சால் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை எப்படி தெளிவாக நிரூபணம் பண்ற ஒரு பத்ததி இருக்கு நமக்கு. அப்படியே அர்த்தம் சொல்றது இல்லை, அது பூர்வாபர சம்பந்தத்தோட சேர்த்து அந்த அர்த்தத்தை எப்படி சொல்றது என்றது அது பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அதுக்கே ஒரு சயின்ஸ் இருக்கு, அதுக்கே ஒரு சாஸ்திரம் இருக்கு. அப்படி நம்மளுடைய சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாம் அப்படிதான் வந்திருக்கு. அதுல இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா இதுல ஒரு சின்ன விவாதத்துக்கு விஷயம் இருக்குன்னு தோன்றது. ஏனால் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அஹம் த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ இத்யத்ர சர்வகர்ம சந்நியாச பூர்விகா ஆத்மஜான நிஷ்டா விதீயதே பகவத்பாதால் சொல்லியிருக்கார். சர்வகர்ம சந்நியாச பூர்விகா ஆத்மஜான நிஷ்டா சோக நிவர்த்தியர்த்தம் விதீயதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? விதீயதேன்னு சொன்னால் கர்மசாஸ்திரத்தில் இருக்க கர்மகாண்டத்தில் இருக்கிற விதி மாதிரி இல்லை, இது தெரிவிக்கிறது. இதுதான் காரணம். சர்வகர்ம சந்நியாசம், எல்லா கர்மாக்களையும் சந்நியாசம் பண்ணிண்ட அப்படி ஒரு ஆத்மஜான நிஷ்டை என்ற நிஷ்டையோட இருக்கிறவனுக்கு தான் சகல சோக நிவர்த்தியும் வரும். இது சோக நிவர்த்திக்கு, சர்வ சோக நிவர்த்திக்கு இதுதான் காரணம். இப்படி ஒரு என்ன சொல்றது சாஸ்திர இதுல சொன்னால் காரிய காரண பாவம்னு சொல்றது. இது இருந்தா அது இருக்கு. இப்படி ஒரு சந்நியாச நிஷ்டை ஆத்மஜான நிஷ்டை எவனுக்கு இருக்கோ அவனுக்கு தான் சோக நிவர்த்தி இருக்கு என்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பர்யார்த்தம்னு சொல்லியிருக்கார். இந்த தாத்பர்யார்த்தத்தை நம்ம ஸ்லோகத்தை எடுத்துட்டு அதுல பதார்த்தங்கள் பிரிச்சு காமிக்கணும் இல்லையா? இப்படிதான் அர்த்தம் சொல்லி நம்மளால
முடிக்க முடியாது. ஒரு நிரூபணம் பண்றதுன்னு அதற்கு ஒரு பద్ధதி இருக்கணும். அந்த அர்த்தம் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லணும், இல்லைன்னா யாரையும் ஏத்துக்க முடியாது. அப்படி பார்த்தால் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்களோட சரியா ஒற்றலையோ பகவத் பாதால் சொன்ன அர்த்தம் சர்வதர்மான் பரித்தியஜான்றது சரி. மாம் ஏகம் சரணம் விரஜான்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய யதாஸ்ருதார்த்தம்னு சொல்லுவோம். யதாஸ்ருதார்த்தம் சொன்னா அப்படி பிரைமரி மீனிங், அந்த ஸ்லோகத்துக்கு கிடைக்கக்கூடிய முதல் நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம், அந்த அர்த்தத்தை விட்டுண்டு வேற ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்ற மாதிரி இருக்கு. சாதாரணமா சாஸ்திர பண்டிதால் ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது சும்மா ஒரு அர்த்தத்தை விடுற சம்பிரதாயம் இல்லை. அந்த யதாஸ்ருதார்த்தத்தை விடணும்னால் அதுக்கு ஒரு காரணம் வேணும். அது இல்லாமல் யாரும் வியாக்கியானம் பண்ண மாட்டார், சாதாரணமா பண்ண மாட்டார். விசிஷ்யா நம்மளுடைய பகவத்பாத பாஷ்யத்துல பகவத்பாதாச்சாரியால் அப்படி பண்றதே இல்லை. அதுக்கு சுவாரஸ்யமா கிடைக்கக்கூடிய அர்த்தத்தை வச்சுட்டுதான் இந்த பிரஸ்தானத்திரையும் போயிட்டு இருக்கு. ஒரு கிருத்திமமான ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்து அங்க சேர்க்கிற ஒரு வழக்கம் இவருக்கு கிடையவே கிடையாது. ஆனா இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தினுடைய யதாஸ்ருத அர்த்தத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா அர்த்தத்தை சொல்ற மாதிரி இருக்கு. அது சரியா, ஏன் அப்படி சொல்றார் என்றத கொஞ்சம் நிரூபணம் பண்றோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த எந்த சம்பிரதாயத்துல சேர்ந்தவனும் இந்த ஸ்லோகத்தினுடைய பிரைமரி மீனிங் எடுத்துட்டு வியாக்கியானம் பண்ணவே இல்லை. யதாஸ்ருதார்த்தத்தை விட்டுட்டு தான் போயிட்டு இருக்கான். இந்த ஸ்லோகம் அப்பேற்பட்ட ஸ்லோகம். அப்ப நமக்கும் பண்ணலாமே, அவ்வளவுதான். ஆனா அதனால மட்டும் அது ஒரு சமாதானம் ஆகாது. மத்தவா பண்றா நம்மளும் பண்றோம் அப்படி இல்லை. பாருங்க, ஏன் இதனுடைய யதாஸ்ருதார்த்தத்தை ஏன் விட வேண்டியதா போச்சு? அது தெரிஞ்சுக்கணும்னால் முதல் யதாஸ்ருதமான அர்த்தம் என்ன, அந்த பதங்கள் பிரிச்சு அன்வயிக்கும் பொழுது கிடைக்கிற அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். பாருங்க, சர்வ தர்மான் பரித்தியஜ்ய என்ன அர்த்தம் எல்லோருக்கும் தெரியும். எல்லா தர்மங்களையும் விட்டுண்டு. அதர்மத்தை பத்தி சொல்லவே இல்லை, அது சொல்லவே வேண்டாம், அது ஏற்கனவே ஆச்சு. அதர்மம் விடணும் என்றது பெரிய விஷயமா? அது தர்மசாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அது புதுசா சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. சாஸ்திரம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது தர்ம பரித்தியாக ஆயித்தேதல் அதர்மஸ்யாபி உபலட்சணம்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன், அதர்மத்தை விடணும் என்றது புதுசா சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. ஏன்னா அது நம்ம மோரலா இருக்கணும்ன்றது ஒரு அத்தியாத்ம சாஸ்திரம் வரைக்கும் வந்துட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. அது தர்மசாஸ்திரத்திலேயே அது ஆயிடுத்து, அந்த விஷயம் ஆயிடுத்து. அது சாதாரணமான விஷயம். எல்லோரும் அதர்மத்தை பண்ணாம தான் இருக்கணும். அதர்மத்தை முதல் விட வேண்டியதா இருக்கு. ஆனா இங்க என்ன விசேஷம்னா சர்வ தர்மானபி பரித்தியஜ்ய. சர்வ தர்மான் எது நமக்கு பண்றதுக்காக ஸ்ருதி ஸ்மிருதிகளால விகிதமா இருக்கோ, நல்ல காரியங்கள், புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய, நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய நல்ல கர்மாக்கள், புண்ணிய கர்மாக்களை தர்மம்னு சொல்லுவோம் இல்லையா? தர்மம் சொன்னா சாதாரணமா நம்மளுடைய லோக பாஷையில இருக்கிற அர்த்தத்தோட சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு தோன்றது. ஏன்னா தர்மம் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும்பொழுது கடமைன்னு சொல்லுவோம் இல்லையா? அவசியம் பண்ண வேண்டியதுன்னு ஒரு அர்த்தத்துல இருக்கு. விருத்தால பரிபாலனம் பண்ணணும், புத்திரனா இருந்தா பிதாவை பரிபாலனம் பண்ணணும், அவசியம், இது தர்மம் சொல்றது இல்லையா? அவசியம் பண்ண வேண்டியதுன்னு அர்த்தத்துல தர்மம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்துறது சாதாரணமா லோக விவகாரத்துல. ஆனா சாஸ்திரத்துல அது மட்டும் இல்லை. ஏன்னா அவசியம் பண்ண வேண்டியதுன்னு சொன்னா என்ன, அது நித்திய நைமித்திக கர்மாக்கள் தான் அவசியம் பண்ண வேண்டியதா இருக்கு. காமிய கர்மாக்களையும் தர்மம்னு சொல்றது. தர்ம லட்சணங்கள் பார்த்தால் நித்திய காமிய சாதாரணமா தானே இருக்கு. நித்திய கர்மாக்களுக்கும் காமிய கர்மாக்களுக்கும் சேர்ந்த மாதிரி தான் லட்சணம் பண்றது. அதனால காமிய கர்மாக்களை பண்ணலைன்னா ஒன்றும் வரப்போறது இல்லை. அது பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். ஆனால் சாஸ்திரத்துல காமிய எதெல்லாம் விதிச்சிருக்கோ பண்ணலாம்னு இருக்குன்னா தர்மம் தான், அவ்வளவுதான். அவசியம் பண்ணணும்ன்றது மட்டும் தர்மம் இல்லை. அவசியம் பண்ண வேண்டியது தர்மம் தான். அவசியம் பண்ண வேண்டாம் காமியமா இருந்தா கூட தர்மம் தான். தர்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது. லோகத்துல அப்படி சொல்லலன்னு நினைக்கிறேன். அது நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ பகவான் என்ன சொல்றார், சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ.
எல்லா தர்மத்தையும் விட்டுண்ட, உனக்காக எதெல்லாம் பண்ண வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் விட்டுண்டு மாம் ஏகம் சரணம் ரஜா, என்னை ஒருத்தனை மட்டும் நீ சமாசிரயணம் பண்ண. அப்படின்னா சரண்டர் பண்ணது அர்த்தம். மாம் ஏகம் சரணாகதி, இந்த வார்த்தை பிரசித்தமா இருக்கு இல்லையா? சரணாகதியே பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரணாகதினா என்ன? பகவான் ஒருத்தர் தான் எனக்கு சரணம் என்ற ஒரு சங்கல்பம், திருடமான ஒரு சங்கல்பத்தை எடுக்கிறது சரணாகதின்னு சொல்றது. இப்படி பண்ணா என்ன உபயோகம்? அப்படி பண்றதா இருந்தால் அகம், அகம்னா என்ன? யாரு? நான். நான் இங்க யாரு? அகம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யாரு சொல்றானோ அவன் தான் அர்த்தம். அகம் நான் சொல்றதா இருந்தா நான், நீங்க சொல்றதா இருந்தா நீங்க, அவ்வளவுதான். இப்ப இங்க யாரு சொல்றது? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றது. அப்ப இங்க அகம் என்ற வார்த்தைக்கு யாரு அர்த்தம்? என்ன? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்த்தம். அப்ப நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. உன்னுடைய எத்தனை பாபங்கள் உனக்கு இருக்கோ, ஏற்கனவே எத்தனையோ ஜென்மாந்தரங்களில் இந்த ஜென்மாவிலேயோ பண்ணி இருக்கிற பாபங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இனிமே நீ தர்மம் விட போறா இல்லையா? அவசியம் பண்ண வேண்டியதான தர்மங்களை எல்லாம் நீ விட போறா. அதனாலே ஒரு பாபம் வரலாம். அங்கேயும் பயப்பட வேண்டாம். ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதா இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. உனக்கு எந்த விதமான பாபமும் பாபத்தினால வர வேண்டிய பலங்கள் கஷ்டங்கள் ஒன்றும் வராம நானே பார்த்துக்கிறேன். இதுக்கு மோக்ஷயிஷ்யாமி, பாபங்களிலிருந்து மோச்சனத்தை நானே கொடுக்கிறேன். மா சுஜகா, கவலைப்பட வேண்டாம். இதுதான் இதனுடைய சாட்சாத் கிடைக்கக்கூடிய அர்த்தம். இதுதான். இப்ப இந்த அர்த்தத்தை எடுக்க முடியுமான்னு நீங்களே யோசிச்சு பார்க்கணும். இது வந்து என்ன, இந்த அர்த்தம் பாருங்கோ, நான் இந்த அர்த்தத்தை எடுக்க முடியாது. இந்த அர்த்தம் எடுக்கிறதா இருந்தால் எல்லா சாஸ்திரத்துக்கும் அப்பிராமான்யம் தான் வரும், ஏகப்பட்ட தோஷங்கள் வரும். பகவானுக்கு வைஷமியம் என்ற தோஷம் வரும். சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது கிருதகானம் அகிருதாபியாகம் அப்பேற்பட்ட தோஷங்கள் வரும். அதனால இந்த சரணாகதி என்ற ஒரு சித்தாந்தத்தை இப்படி வியாக்கியானம் பண்ணவே முடியாது. இப்ப நான் சொல்றது ஒரு விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தையோ அது கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா நீங்க நினைச்சுக்க வேண்டிய விஷயம், இந்த அர்த்தம் இப்படி சொல்லல வரும். அவளும் கொஞ்சம் ராமானுஜாச்சாரியா இருந்தாலும் கொஞ்சம் கவனிச்சு ஜாக்கிரதையா தான் சொல்லியிருக்காரு. ஆனா இப்படி எல்லாமே விட்டுட்டு வாங்கோ நானே பார்த்துக்கிறேன் என்ற மாதிரி ஒரு அர்த்தம் அவருக்கு கூட சொல்லலை. அப்படி அர்த்தம் சொன்னா நான் நினைக்கிறேன், இவா சொல்லுவா இல்லையா, கன்ஃபெஷன் சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்டியன்ஸ், அந்த கோஷ்டியில் போற மாதிரி இருக்கும். அது நம்மளுடைய ஆர்ஷ சம்பிரதாயத்தில் எங்கேயும் யாராலையும் சொல்ல முடியாது. அதனால பாருங்க, இப்போ நானே பார்த்துக்கிறேன், நீ பாபங்கள் எவ்வளவு பண்ணியிருக்கோ அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்குதான் பகவானுக்கு வைஷமியம்னு சொல்லுவோம். வைஷமியம்னா பக்ஷபாதம். எனக்கு முன்னாடி வந்து சரணாகதி பண்ணியிருக்கான் இவன், அதனாலேயே அந்த ஒரே ஒரு காரணத்தினாலேயே ஏற்கனவே இவன் பண்ணின பெரிய பெரிய பாவங்களை ஒன்றும் கவனிக்கவே வேண்டாம், அப்படியே மறந்துடலாம். பரவாயில்ல, சரணாகதி பண்ணியிருக்கான் இல்லையா, பாவம் ஒண்ணுமே, இனிமே அந்த பாவங்களுக்கு ஒண்ணுமே பலமே வேண்டாம். அப்படி ஒரு 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 தீர்மானம் பகவான் சொல்றதுன்னு வச்சுட்டு பார்த்தா என்ன வரும்? தனக்கு முன்னாடி வந்து ஒரு சரணாகதி பண்றவனுக்கு மேல அவ்வளவு ஒரு பிரீதியினால எல்லாமே எல்லா பாபத்தையும் அழிச்சு அவனை என்ன சொல்றது, மோட்சத்துக்கு கொண்டு போகிறான்னு சொன்னால் என்ன சொல்றது, ஒரு லௌகிக பிரபு மாதிரி ஆயிடும். பகவான் சொன்னால் ஒரு லௌகிகனான ஒரு பிரபு தன்னை ஆராதனை பண்றவனே எல்லாம் மேல கொண்டு போயிடுவான், இல்லைன்னா வேண்டாம், அந்த மாதிரி ஆயிடும். சில பேர் கேட்பா, இப்போ பகவானிடத்தில் போய் வேண்டிக்கிறது சொல்றது இல்லையா, அதுவே எதுக்குன்னு கேள்வி வரலாம். ஏன்னா பகவான் எப்படி இருப்பான் கேட்டா, சாஸ்திரத்தில் நிரூபணம் பண்றபடியா பார்த்தா நம்ம என்ன இருக்கும், கர்மபல வினிமயம் வருவாங்க. அப்படின்னா பாபம் பண்றவனுக்கு பாபத்தினுடைய பலத்தை கொடுக்கிறவன், புண்ணியம் பண்றதுக்கு புண்ணியத்தினுடைய பலத்தை கொடுக்கிறவன். உபபத்தியதே சூத்திரமே பண்ணியிருக்கு சூத்திரக்காரன். வைஷமியன இருக்கிற நீ என்ன சாபேக்ஷத்வா, கர்மபல சாபேட்சமா பலத்தை கொடுக்கிறவன். கொடுக்கறது என்னன்னு அர்த்தம்? பலத்தை கொடுக்கறதுன்னா அப்படியே கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை.
வர வேண்டிய பலத்தை அனுபவிக்க வேண்டிய சமயத்துல அது ஏற்பாடு பண்றது. அது ஒரு சர்வஜனான தான் பண்ண முடியும். அதனால அப்படி ஒரு ஸ்தானம், இதுதான் பகவானுடைய ஸ்தானம். இப்படிதான் பகவானுடைய ஸ்வரூபத்தை சாஸ்திரங்கள் பார்க்கறதுனா, இப்போ பண்ண வேண்டிய கர்மாக்களை பண்ணினா போறோம் இல்லையா? திருப்பி போய் பிரார்த்தனை பண்றது எதுக்கு? நான் பண்ணியிருக்கேன் பலத்தை கொடுக்கணுமே, அப்படி ஒரு பிரார்த்தனை எதுக்கு தேவைப்படுறது? பகவான் மேல அது கர்ம பலத்தை கொடுக்கிறவன் மேல ஒரு ஸ்ரத்தையே இருக்கணும்ன்றதை எதுக்கு சொல்லணும்? அது வேணும்னு சொன்னா என்ன, என் மேல ரொம்ப ஸ்ரத்தையை காமிக்கிறான், அது அவன் மேல ஒரு விசேஷமான ஒரு பிரீதி. அப்படின்னா லௌகிக பிரபுவுக்கு என்ன வித்தியாசம்னு கேள்வி வரும். சாதாரணமா தான் எல்லாம் கேட்பான் இல்லையா? பண்ண வேண்டியதை ஒழுங்கா பண்ணிட்டா போறோம். அதுக்கு மேல பகவானிடத்தில் போய் அதெல்லாம் எதுக்குன்னு கேள்வி வரலாம். அதுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்டா, பதில் சொல்லுவான்னு கேட்டா, இந்த பகவானிடத்தில் போய் பிரார்த்தனை பண்றது, பிரார்த்தனை என்ற வார்த்தையை சரியில்லைன்னு தோன்றது. என்ன சொல்றது, பகவானிடத்தில் ஸ்ரத்தையோட இருக்கிறது என்றது அதுவும் ஒரு விகித கர்மா. அதுவும் ஒரு விகித கர்மா. விகித கர்மாவை மட்டும் பண்ணினா போரும். பகவானிடத்தில் விசேஷமா ஸ்ரத்த காமிக்கிறது அதை திருப்பி எதுக்குன்னு கேட்டால் அதுவும் ஒரு விகித கர்மான்னு சொல்லி ஆகணும். அப்படி இருந்தால் அது பண்ணாம இருந்தால் அது மூலமா ஏதோ ஒரு குறை ஏற்படும், அவ்வளவுதான். இப்போ ஒரு குரு பாடம் சொல்றான், ஒரு வாத்தியார் பாடம் சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. வாத்தியார் தர்ம புத்தியால பண்றான், அவனுடைய தர்மம் பண்றான், நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு உதாசீனமா இருக்கிறதோட ஒரு சிஷ்யன் ஒரு ஸ்ரத்தையோட ஒரு ஆதரவோட பண்றதா இருந்தா அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு இல்லையா? உண்மையா பார்த்தா என்ன இருக்கு, ஒருவேளை பகவான் அந்த வாத்தியார் வந்து என்னுடைய தர்மத்தை பண்றேன் என்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பான், இல்லைன்னு சொல்லல. அந்த வாத்தியாருடைய பட்சத்திலிருந்து என்ன பாவமோ அது வேற விஷயம். ஆனால் ஸ்ரத்தையோட இருக்கிறது என்றது ஒரு சிஷ்ய தர்மம் இல்லையா? அந்த ஸ்ரத்தை இல்லாம படிக்கிறதா இருந்தாலும், குருபக்தி இல்லாம படிக்கிறதா இருந்தாலும் படிப்பு வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் குருபக்தியோட படிக்கிறதா இருந்தால் ஒரு விசேஷம் சொல்றது இல்லையா? அந்த மாதிரி இது பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ இங்க என்ன வருதுன்னா, பிரகிருதத்துக்கு வந்தால் பகவானே வந்து நம்ம ஒரு சரணாகதி பண்றவன் மேல அவ்வளவு ஒரு பிரீதியோட இவன் சரணாகதி பண்ணியிருக்கானேன்னு மட்டும் நினைச்சுண்டு அவனுடைய பாபத்தை எல்லாத்தையும் போக்குறான் பகவான், நிவர்த்தி பண்றான்னு சொல்றதா இருந்தால் ஒரு லௌகிக பிரபுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு சந்தேகம் வரும். சந்தேகம் இல்லை, உண்மையாதான் அப்படிதான் வரும். வித்தியாசமே இல்லைன்ற மாதிரி வரும். அதனால நம்மளுடைய பாவனை அப்படி இருக்கலாம். நான் பண்றதுனுடைய பலம் இல்லை, பகவான் கொடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு பாவனை வச்சுக்கணும். புராணங்களோ இதிகாசங்களோ எல்லாம் நம்மளுடைய பாவனையை கரெக்ட் பண்றதுக்காக அப்படி சொல்றது. உண்மையா நம்மளுடைய கர்மாக்களுடைய பலத்தை தான் கொடுக்கிறதா இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன் என்னுடைய பலத்தை கொடு அப்படி இல்லை. நான் யதாசக்தி பண்ணியிருக்கேன் கூட நினைக்க வேண்டாம், பகவான் சொல்லியிருக்கா இல்லையா? நிஷ்காம புத்தியான்னு சொன்னா என்ன அர்த்தம்? பகவத் அர்ப்பண புத்தியா பண்றது, அவ்வளவுதான். நான் பண்ணியிருக்கேன் பலத்தை கொடு அப்படி கேட்டு வாங்கிக்க வேண்டியதில்லை. அப்படி கேட்கறதும் நான் பண்ணியிருக்கேன் என்ற அபிமானம் இல்லாமல் நிற்கும் பொழுது பகவான் இடத்தில் ஸ்ரத்தையோட இருக்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த வித்தியாசம் தான் பார்க்கணும். இந்த நம்மளுடைய பாவனையை சரிப்படுத்துறதுக்கு புராணங்கள் உன்னுடைய என்ன சொல்றது, பகவத் அர்ப்பண புத்தியா பண்றதா இருந்தா தான், பகவானுடைய பிரீதி இருந்தா தான் உனக்கு பலன் கிடைக்கும் சொல்றது புராணத்தினுடைய பாஷை. உண்மையா என்ன அர்த்தம்? பிரீதி கோபம் இதொன்னும் சொல்லவே முடியாது, சாஸ்திரியமா நிரூபணம் பண்ணவே முடியாது என்றது ஸ்திதி. நாதத்தே கசிச்சித் பாபம் நஜைவ சுகிருதம் விபு, பகவானே சொல்லியிருக்கா இல்லையா? பிரீதினா என்ன, கோபம்னா என்ன, இது வந்து சாஸ்திரியமா நிரூபணம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அப்படியே போயிடும். அது ஒன்றும் கிடையாதுன்னா எதுக்கு புராணம் அப்படி சொல்றது? புராணத்தினுடைய பாஷை எப்படி ஆச்சுன்னு கேட்டால், பகவானிடத்தில் பகவானுடைய பிரீதி மூலமா தான் எனக்கு இந்த ஸ்ரேயஸ் கிடைக்கிறது என்ற பாவனையோட நம்ம கர்மாக்களை பண்ண வேண்டியதா இருக்கு என்றது புரிய வைக்கிறதுக்காக புராணங்கள் அப்படி சொல்றது. உண்மையா இதுதான் வஸ்துஸ்திதி. அப்படி இருக்கும் பொழுது வஸ்துஸ்திதியே மாற்ற முடியாது. நீ சரணாகதி பண்றதுனால மட்டும் இந்த கர்மாக்கள் எல்லாம் பலங்கள் எல்லாம் போயிடுத்து, பாபத்துக்கு பலன் கிடையாதுன்னு சொன்னால் அது சாஸ்திர விரோதமா வரும்னு சொல்றது. அப்போ அப்படி பண்றவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லௌகிக பிரபுவோட எந்த விசேஷமும் இல்லை, அவ்வளவுதான் வரும்.
ஈஸ்வரன் சொல்ல முடியாம போயிடும். ஈஸ்வரத்துவமேவ பஜ்யதே தஸ்யான்னு வரும். இப்ப நமக்கு கேட்கலாம், இதுக்கு மேல லௌகிக பிரபு ராகத்வேஷாதிகளோட இருப்பான். ராகத்தை வச்சு ராகம் மூலமா அவன் அப்படி பண்றான். பகவானும் அப்படிதான் பண்ணுவான், ஆனா ராகம் மூலமா பண்றதில்லை. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த ஒரு திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு மட்டும் போகக்கூடாது இல்லையா? பகவானே சொல்றான், டைரக்டா சொல்றான். என்ன சொல்றான்? அகம் துவா சர்வேபிய பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்றான் இல்லையா? என்னுடைய ராகம் மூலமான்னு சொல்லல. எனக்கு ராகமும் துவேஷமும் ஒன்றும் இல்லை, ராகம் மூலமா அப்படி பண்றது இல்லை. ஆனால் உன்னுடைய சரணாகதியுடைய பலம் அது. அப்ப சரணாகதி என்றது ஒரு கர்மா, அதனாலேயே இந்த பலம் கிடைக்கிறது அப்படி சொல்லலாமே. சரணாகதி என்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அதனாலேயே அந்த பலம் கிடைக்கிறது. பகவானுடைய விசேஷமா ஒரு ராகம் மூலமா தன் மேல என் மேல இவ்வளவு ஒரு ஸ்ரத்தை வச்சுட்டு இருக்கானே, சரி பரவாயில்ல, அப்படி ஒன்றும் பகவான் பண்றது இல்லை. அந்த மாதிரி நீங்க லௌகிக பிரபுவோட சாமியத்தை யோசிக்க கூடாது. ஆனால் இந்த சரணாகதி பண்ணணும்னு சொல்லியிருக்கார், சரணாகதி பண்றோம், பாபம் போச்சு அவ்வளவுதான். இதனால என்ன விசேஷம்னு கேட்கலாம். அப்ப நம்ம என்ன பதில் சொல்லணும்னா, அப்படி சொன்னா என்ன வரும்? இந்த கர்மசாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஒரு காரிய காரண பாவம் இருக்கு இல்லையா, அதுவே கெட்டு போயிடும், அதுவே விட வேண்டியதா போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப நிவர்த்தி வரணும்னா என்ன பண்ணலாம்? கர்மசாஸ்திரம்னா கர்மாக்களை விதானம் பண்ணக்கூடிய கர்ம காண்டுன்னு வச்சுக்கோங்க. அது ஸ்ருதியா இருக்கட்டும் ஸ்மிருதியா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. இந்த ஸ்ருதிகள் எல்லாம் பார்த்தா என்ன தெரியுது? கர்மாக்கள் நமக்கு பண்ணின பாப கர்மாக்களுக்கு நிவர்த்தி வரணும்னால் ரெண்டு வழிதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வழி? ஒண்ணு பலத்தை அனுபவிக்கிறது. பலத்தை அனுபவிக்கிறதா இருந்தால் போயிடும். அந்த எவ்வளவு பெரிய பாபமா இருந்தாலும் அதுல இகலோகமோ பரலோகமோ நரகமோ ஏதோ ஒரு இடத்துல அனுபவிக்க வேண்டிய பாபமா இருக்குன்னா அந்த இடத்துல போய் அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழியில. அப்ப அனுபவிச்சாச்சுன்னா போயிடும். அனுபவத்தினால போகேன க்ஷயான்னு சொல்றது சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது. போகேன க்ஷயா, போகம்னா சுகபோகம் மட்டும் இல்ல, துக்க போகத்தையும் போகம் தான் சொல்றது. ஆனால் அது மட்டும் இல்ல, பிராயஷ்சித்தேன நஷ்யந்தி பாபானின்னு இருக்கு இல்லையா? அப்ப இது ரெண்டும் வச்சுக்கலாம். பாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு கர்மசாஸ்திரங்கள் எடுத்துட்டு பார்த்தா ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு அனுபவிக்கிறது, இல்லைன்னால் பிராயஷ்சித்தம் பண்ணி அந்த பாபத்திலிருந்து முக்தி கிடைக்கிறது. இந்த ரெண்டு வழிதான் இருக்கு. இது இல்லாம நீங்க புதுசா ஒண்ணு சரணாகதின்னு சொன்னா எப்படி சரியா இருக்கும்? அது தப்பா போச்சேன்னு கேட்டால், இந்த கேள்வி அத்வைதிகள் கேட்கக்கூடாது. அத்வைத மதத்தில் நின்றுண்டு நீங்க இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கர்மசாஸ்திரத்துல சொன்ன அந்த நிவர்த்தக பாவம் இருக்கு இல்லையா, ரெண்டு விதமா தான் பாபத்துக்கு நிவர்த்தி வரும். போகத்தினால, என்னால பிராயஷ்சித்தத்தினால. இப்படிதான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? தத்துவஞானேன சர்வம் நிவர்த்தியதேன்னு இருக்கு. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே இருக்கு இல்லையா? அப்போ தத்துவஞானம் மூலமா பாபத்துக்கு மட்டும் இல்ல புண்ணியத்துக்கும் நிவர்த்தி வர்றது இருக்கு. அப்போ இந்த கர்மசாஸ்திரத்தில் சொன்ன அந்த ரூல் கொஞ்சம் வித்தியாசப்படுத்த வேண்டியதான் இருக்கு. ஏன்னா கர்மசாஸ்திரத்தில் பார்த்தா ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு போகம், இல்லைன்னா ஒருவேளை அனுபவிக்கிறது, இல்லைன்னா பிராயஷ்சித்தம் பண்றது. ஆனால் அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கு வந்தாச்சுனால் இன்னொரு வழி தெரிகிறது. என்ன? தத்துவஞானம். இந்த தத்துவஞானத்தினாலேயே எல்லா பாபங்களும் போயிடும். ஞானாக்னி சர்வ கர்மாணி, ஒரு சங்கோஜமே இல்லாம சொல்லப்பட்டிருக்கு. சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதேன்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி இதுவும் சேர்த்துக்க வேண்டியதான். இந்த சரணாகதியினாலேயும் இந்த பாபங்களுக்கு நிவர்த்தி வரும் சொல்லலாமே. அப்போ பாருங்க, பிரமாணம் இருக்குன்னு ஒத்துக்க வேண்டியதான், அவ்வளவுதான். நம்ம ஒரு சாஸ்திர வியாக்கியானம் வாக்கியார்த்தம் பண்ணும்பொழுது எது யோசிச்சுன்னு சொல்றோம்? பிரமாணம் இருக்குன்னா ஒத்துக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அதுக்கு ஒன்றும் பூர்வ நிர்ணயம் இல்லை. அத்தியாத்ம சாஸ்திரத்தில் பார்த்தால் தத்துவ ஞானத்தினால அத்தனை கர்மாக்களும் போகிறது, நாசம்
நிவர்த்தி ஆகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் அத்தியாத்ம சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டிருக்கு. சரணாகதியினால அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, இதுவும் பகவான் தான் சொல்லியிருக்கார். அதனால இந்த வாக்கியத்துக்கும் பிராமாண்யம் இருக்கு. அப்போ இந்த வாக்கியத்தினுடைய பிராமாண்யத்தை வச்சுண்டு அதுவும் சொல்லலாமே. அப்போ இப்போ என்னாச்சு, பாப நிவர்த்திக்கு 4 உபாயங்கள் கிடைச்சது. ஒன்று அனுபவிக்கிறது, இன்னொன்று பிராயஷ்சித்தம் பண்றது, இன்னொன்று தத்துவஞானத்தினால, இன்னொன்று சரணாகதியினால. அப்படி வச்சுக்கலாமே, ஏன் வச்சுக்க கூடாது கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னால், இது அப்படியே ஒத்துக்க முடியாது. ஒரு வாக்கியம் இருக்குன்றதுனால மட்டும் வாக்கியார்த்தத்தை அப்படியே எடுத்துக்க முடியாது. மற்ற பிரமாணங்களுக்கு விரோதம் இருக்குன்னா அந்த வாக்கியார்த்தத்தை ஒத்துக்க முடியாது. பெரிய விஷயம். இப்போ கர்மகாண்டத்திலேயே இருக்கும், பூர்ணாகுத்தியா சர்வான் காமான் ஆப்னோதின்னு இருக்கு. பூர்ணாகுத்தியா கர்மாக்களில் ஹோமங்களோ யாகங்களோ எதா இருந்தாலும் பூர்ணாகுதின்னு ஒன்று வரும் இல்லையா? அந்த பூர்ணாகுதியினால சர்வான் காமான் ஆப்னோதி, உங்களுக்கு எதெல்லாம் காமனை இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுறதோ அத்தனை பலங்களும் கிடைக்க போறது. இதனால பூர்ணாகுதியினால அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படியே ஒத்துக்கிறது உண்டா? ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னால் சாதாரணமான விஷயம். ஏன்னா பூர்ணாகுதி ஒரு பூர்ணாகுதியினாலேயே எல்லா பலம் கிடைக்குன்னா பாக்கி எல்லாம் எதுக்கு பண்றது? இல்லப்பா, அந்த பூர்ணாகுதி கடைசியில் தானே வரும். மற்ற கர்மாக்கள் எல்லாம் அங்கங்கள் எல்லாம் பண்ணினா தானே பூர்ணாகுதி பண்ண முடியும். பூர்ணாகுதி மட்டுமா பண்ண முடியுமா? அதனால பூர்ணமா தான் பண்ணணும். சரி, அப்படி இருந்தா கூட இன்னொரு கர்மம் பண்ண வேண்டியதில்லை. ஒரே ஒரு கர்ம போரும் வரும். ஒரே ஒரு கர்மா போரும், மற்ற கர்மாக்கள் எல்லாம் தேவையில்லைன்னு வரும் இல்லையா? ஒரே ஒரு பூர்ணாகுதினால எல்லாமே போயிடும், வரும், எல்லா பலங்களும் கிடைக்கும்னால். அதனால அந்த மாதிரி யோசிக்கணும். அப்போ இப்ப இந்த சரணாகதி என்ற ஒரு கான்செப்ட் அது மனசுல வச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த சரணாகதியினாலேயே எல்லா பாபத்துக்கும் நிவர்த்தி வரும்னால் பெரிய பெரிய பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் எதுக்காக உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல? அது எல்லாமே வியர்த்தமா போயிடும் இல்லையா? எல்லாமே வியர்த்தம். பெரிய பெரிய ஆயாசத்தோட பண்ண வேண்டிய கிருச்சர சாந்திராயணாதி விரதங்கள் சொல்றது ரொம்ப சிரமம், பண்றதுக்கே முடியாது. அதனால கிருச்சரம்னு பேர் வச்சிருக்கு. சிரமசாத்தியம் அர்த்தம், அந்த வார்த்தைக்கே அப்படி அர்த்தம். கிருச்சரம் சொன்னால் சிரமசாத்தியமா சிரமப்பட்டு பண்ண வேண்டிய எத்தனையோ பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த அந்த பிராயஷ்சித்தங்களை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள் வியர்த்தமாயிடும். ஏன்னா அது யாரும் பண்ண மாட்டா, யாருமே பண்ண மாட்டா. இந்த ஒரு சரணாகதியை வச்சுட்டு சமாளிக்கலாம். அப்போ இது பொதுவா நம்ம கிரகிக்க வேண்டிய ஒரு விஷயம். எது சொன்னாலும் அந்தந்த கர்மாக்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவா மீமாம்சா சாஸ்திரத்திலையும் அந்த ஒரு விவகாரம் இருக்கு. ஏன்னா இப்படி மீமாம்சா சாஸ்திரத்தில் என்ன வந்ததுன்னா, எத்தனையோ கர்மாக்களுக்கு சொர்க்கலோகம்னு சொர்க்கம்னு பலம் சொல்லப்பட்டிருக்கு. கங்கா ஸ்நானத்தினாலேயே சொர்க்கம், தரிசபூர்ண மாசத்துக்கு சொர்க்கம், ஜோதிஷ்டோமத்துக்கு சொர்க்கம், இன்னும் சொர்க்கம் 1000 கர்மாக்களுக்கு பலம் வச்சிருக்கு. இப்போ இது பார்த்தா எல்லா கர்மாக்களும் ஒரே விதமா இல்லை. இப்போ ஜோதிஷ்டோம யாகம் பண்ணணும்னா தரிசபூர்ண மாச இஷ்டி பண்றதோட ரொம்ப சிரமமா இருக்கு இல்லையா? தரிசபூர்ண மாசத்துக்கே அந்த பலம் இருக்குன்னா ஜோதிஷ்டோமம் எதுக்கு பண்றதுன்னு கேள்வி வரும். அப்ப அதனால இந்த சொர்க்கம் ஒரு வார்த்தை ஒரே வார்த்தையா இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் வித்தியாசமா வச்சுக்கணும். உச்சாவஜ பாவாபன்னம் பலம் கர்மணா தர்மேன அதிகம்யதேன்னு சமன்வய அதிகரணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சொர்க்கம் சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தையா இருந்தாலும் அதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குன்னு கண்டிப்பா ஒத்துண்டாகணும். இல்லைன்னா வழி இல்லை. அதுக்கு பல விதமான ஸ்டேட்டஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இது பொதுவான ஒரு நியமம். ஒரு கர்மா பண்றதுக்கு எவ்வளவு ஆயாசம் இருக்கோ அவ்வளவுதான் நீங்க பலத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான் நீங்க பலத்தை எதிர்பார்க்க முடியும். அதோட பெரிய பலத்தை எதிர்பார்க்க முடியாது எத்தனை வாக்கியங்கள் இருந்தாலும். அவ்வளவுதான். ஒரே ஒரு நாம ஜபத்தினால அஜாமனுடைய அத்தனை பாபங்களும் போயிடுதுன்னு சொல்றது இல்லையா? அப்படி வருமா? இது சாதாரணமா கேட்டா ஒரே நாம ஜபம், ஒரு நாமம் அப்படி ஏதோ ஒரு மனசுல வச்சுண்ட, பக்தியோட கூட இல்லை, வேற ஏதோ மனசுல வச்சுண்ட நாராயணா சொல்றதுனால அத்தனை பாபங்களும் போயிடுத்தோன்னு அழகா இருக்கு கேட்கறதுக்கு. சாதாரணமா குழந்தைகளோட கேட்பான். அப்படி இருந்தா ஒரே நான் பண்ணேன் நாராயணா ஆயிடுத்து இல்லையா?
எல்லா பாபமும் போயிருக்கணும் இல்லையா? இதெல்லாம் குதர்க்கம் இல்லை. நீங்க குதர்க்கம் நினைக்காதீங்க. இப்படிதான் யோசிக்க முடியும். இப்படிதான் யாராலையும் அப்படிதான் யோசிக்க முடியும். இனிமே எனக்கு எப்படி கவலை வர்றது? எத்தனையோ கவலைகள் எனக்கு இன்னும் நடக்கிறதா இருந்தால், சம்சாரத்துல இன்னும் எத்தனையோ கஷ்டங்கள் எனக்கு வருதுன்னா அது எதனுடைய பலம்? இனிமே பண்ண பாபத்தினுடைய பலமா? அதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ புராணம் எதுக்கு அப்படி சொல்றது? நான் தப்பா இல்லாத பொய் சொல்றதா புராணம்? அது இல்ல. புராணம் எப்படி அந்த மாதிரி சொல்றதுன்னா அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பதில் யோசிக்கணும். அந்த ஒரே ஒரு நாமத்துக்கு அவ்வளவு மகாத்மியம் இருக்குன்னு நினைச்சுண்டு நாம ஜபத்தை பண்ணணும்னு அர்த்தம். நீங்க எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோ அதுல இருந்து கொஞ்சம் அந்த நாராயணான்னு ஒரு தடவை ஜபிச்சா அதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபம் போகிறது. பாபம் போகாதுன்னு சொல்லவே இல்லைனா. பாப நிவர்த்தி என்ற பலம் நாம ஜபத்துக்கு கிடையாதுன்னு நான் சொல்ல வரல. அது தப்பு. அது யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு பெரிய பலம் இருக்கலாம். ஆனால் எல்லா பாபமும் நிவர்த்தி ஆகும்னு சொல்றது அதுக்கு அப்படியே அர்த்தம் எடுத்துக்க முடியாது. அது அந்த அஜாமிலனுடைய கதையில் எப்படி இருக்குன்னா, அவனுக்கு ஏற்கனவே எத்தனையோ புண்ணியம் பண்ணி இருக்கிறவன், அந்த புண்ணியத்தினுடைய பலங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கலாம். அபிவியக்தி வர்றது சொல்றது இல்லையா? அது எல்லாம் வெளியில் வந்திருக்கலாம். ஒரு நாமஜபத்தினால அவருடைய என்ன சொல்றது மனோபாவனையே வித்தியாசமா வந்துருத்து. அதுக்கப்புறம் திருப்பி தபஸ் பண்றதுக்கு போறான். அதுக்கு அந்த சந்தர்ப்பம் ஒரு இன்சிடென்டா மாறுறது. அவ்வளவுதான் விஷயம். இது பொதுவா ஒத்துண்டாகணும். இல்லைன்னா கர்மசாஸ்திரத்தில் இருக்கிற அந்த அத்தனை சித்தாந்தங்களும் கெட்டு போயிடும். கர்ம பலங்களுக்கு காரிகாரண பாவம் சொல்ல முடியாம போயிடும். அது போச்சுன்னா இந்த சாஸ்திரமே மேல சொல்ல முடியாம போயிடும். அதனால இப்ப சரணாகதியினால அத்தனை பாபமும் போயிடும் சொன்னால் என்ன சொன்னேன்? பெரிய பெரிய கிருஷ்ண சாந்திராயணாதி விரதங்கள் எல்லாம் விதிக்கப்பட்டுள்ளது, அதெல்லாம் வியர்த்தமா போயிடும். தத்துவஞானத்தினால இத்தனை பாபங்களுக்கும் நிவர்த்தி வரும்னு சொன்னா இந்த தோஷம் வராதா? பாருங்க, ஒரு சரணாகதியினால எல்லா பாபமும் போயிடும் சொன்னால் ஒரு தோஷம் தான் சொன்னேன். அந்த தோஷம் மட்டும் இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணுவான், பெரிய பெரிய பாபங்கள் பண்றான். ஏன் இப்படி பண்றான்? இதனுடைய பெரிய பாபங்கள், இதனுக்கு பெரிய துக்கங்கள் உண்டு சொன்னா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நான் சரணாகதி பண்ண போறேன் கடைசியில. அவனுக்கு நீங்க என்ன பதில் கொடுப்பேன்? இப்போ நீ மகா பாபம்பா, இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். அப்புறம் கடைசியில நான் சரணாகதி பண்ண போறேன், அதனால எல்லாமே போயிடும், அது நான் பிளான் வச்சிருக்கேன்னு சொல்றவனுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்க போற? அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஏற்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இந்த சரணாகதி சித்தாந்தத்தை அப்படியே ஒத்துண்டாங்க. தத்துவஞானத்துக்கு இந்த தோஷம் இல்லையா? தத்துவஞானத்தினால அத்தனை பாபங்களும் போயிடும் சொன்னால் இந்த தோஷம் வராதா? அது அங்கேயும் சொல்லலாமே. இந்த கர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ள காரியகாரண பாவத்தை நீங்க விட வேண்டியதுதான். தத்துவஞானத்திலே எல்லாமே சரியா போயிடும் சொன்னால் இந்த தோஷம் வராதா? தத்துவஞானம் அப்படி கூட ஒருத்தர் நினைச்சிருவான் இல்லையா? இப்ப நான் ஏன் பாபம் பண்றேன்னா அது ஒன்றும் இப்ப பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்புறம் நான் தத்துவஞானத்தை சமார்ஜனம் பண்ண போறேன். சாஸ்திரங்கள் வாசிச்சு தத்துவஞானம் எனக்கு கிடைக்க போறது. அந்த தத்துவஞானத்தினாலே எல்லாமே போயிடும் நினைச்சுட்டு ஒருத்தர் பாபம் பண்றதா இருந்தால் அவனுக்கிட்ட நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க? அதுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த சரணாகதியை பத்தி நான் என்ன ஆக்ஷேபம் சொன்னேனோ அந்த ஆக்ஷேபம் இந்த தத்துவஞானத்துக்கு வராது. ஏன்னால் சாஸ்திர பாஷையில சொன்னால் இந்த சரணாகதி என்றது புருஷதந்திரம், தத்துவஞானம் என்றது புருஷதந்திரம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? புருஷதந்திரம் நான் சொன்ன என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கிறதா இருந்தா பண்ண முடியும் என்றது புருஷதந்திரம். இங்க இருக்கிற புஸ்தகம் மேல எடுக்கணும்னு சொன்னா நான் நினைக்கிறேன், புஸ்தகத்தை மேல எடுக்கிறேன். நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். என்னால நினைக்கிறதுனால பண்ண முடியும்னால் என்னுடைய இச்சை, என்னுடைய ஆசை, எனக்கு பண்ணணும்னு விருப்பம் இருக்கு, நான் பிரயத்னப்படுறேன், பண்றேன். அப்படி எது சாத்தியமாகுமோ அதுக்கு புருஷதந்திரம்னு பெயர் வச்சிருக்கு சாஸ்திரத்துல. ஞானம் என்றது அப்படி இல்லை. ஞானம் கிடைக்கணும் என்றதுக்கு நமக்கு பிரயத்னம் பண்றது உண்டு. ஆனால் கிடைக்கிறது என்றது நமக்கு அதீனம் இல்லை. அதுக்கு பிரதிபந்தகமா எத்தனையோ துரிதங்கள் இருக்கு, அதிருஷ்ட துரிதங்கள் இருக்கு, திருஷ்டமான ராகத்வேஷாதி துரிதங்கள், வாசனைகள் இருக்கு.
பிரமாணம் வேலை பண்ணணும், பிரமாணம் நமக்குள்ள பிரவர்த்திக்கணும். ஏற்பட்ட நமக்கு அதீனம் இல்லாம எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அப்படியே ஜீவ பிரம்ம ஐக்கிய தத்துவஞானத்தை அடையவேன் பிரதிஜை பண்ண முடியுமா? இந்த ஜென்மாவிலேயே நான் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை நேரிடுவேன் அப்படி இருக்கிறால பிரதிஜை பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் சரணாகதி என்றது எப்படின்னா, சரணாகதினா என்ன? ஈஸ்வரேவ சரணம் அந்யஹ சரணம் நாஸ்தி அந்யதா சரணம் நாஸ்தி சொல்றது இல்லையா? துவமேவ சரணம் மம. இப்பேற்பட்ட ஒரு திருடமான சங்கல்பம், இதுக்குதான் சரணாகதின்னு சொல்லணும். இதுதான் சரணாகதி. அதனுடைய சரணாகதி என்ற பதார்த்தம். சரணாகதின்னு சொன்னா என்ன கேட்டா இதுதான். அது பண்ணலாமே, இனிமே அப்படிதான். ஈஸ்வர ஏவ சரணம் ஒரு சங்கல்பத்தை எடுக்கிறேன், இதுக்கு என்ன கஷ்டம்? அதுக்கு சில அங்கங்கள் எல்லாம் இருக்கலாம், இருக்கட்டும். ஆனால் அது பண்ண முடிகிற விஷயம், அது பண்ண முடியாத விஷயம் இல்லை, பண்ண முடிகிற விஷயம். பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அப்போ சரணாகதி என்றது பண்ண முடியும், முடியாத விஷயம் இல்லை. அதனால நான் சரணாகதியை அடைஞ்ச எல்லா பாபத்தையும் நீக்கிடுவேன். ஒருத்தர் பிரதிஜை பண்றதா இருந்தா பண்ண முடியும், ஆனா தத்துவ ஞானத்தை அடைஞ்சுன்னு அது முடியாது. அதனால அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்.